சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகல்கோட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள பதாமி குகை கோவில்களில் எடுத்த படங்கள் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பதாமி குகை கோவில்கள் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகல்கோட்டு மாவட்டத்தில் பதாமி தாலுகாவில் தான் இந்த குகை கோவில்கள் அமைந்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட்டு மாவட்டத்தில் பதாமி தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த மலையில் குடைந்து வைத்த கோவில்கள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. பதாமிங்கிற இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலையை குடைந்து அமைத்துள்ள இந்த குகை கோவில்கள் சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பதாமிங்கிற ஊரில் அமைந்துள்ள இந்த பதாமி குகை கோவில்கள், இங்கே இருக்க கோட்டைகள் தான் சாளுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் சாளுக்கிய மன்னர்களுடைய தலைநகரமாக விளங்கி வந்திருக்கிறது. இப்போது பதாமி என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த நகரம்தான் சாளுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் வாதாபி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் இங்கு சொல்லப்படுகிறது. பதாமி நகரில் அமைந்துள்ள இந்த குகை கோவில்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்கள் பட்டியலில் இணைத்து இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக அறிவித்துள்ளது. இப்போது இந்திய அரசின் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த பதாமி நகரில் அமைந்துள்ள இந்த குகை கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் டிக்கெட்டு வசூலிக்கிறாங்க. கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பதாமிங்கிற நகரம் கர்நாடகா மாநிலத்தின் தலைநகர் பெங்களூருவிலிருந்து ஒரு 450 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து இந்த பதாமி நகரம் 850 கிலோமீட்டரில் இருக்குது. பதாமி நகரத்தில் மலையில் குடைந்து அமைக்கப்பட்டுள்ள கோவில்கள் 4 கோவில்கள் இங்கே இருக்குது. அதில் இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிலில் 4 பில்லர் தான் இருக்குது. இந்த மலையில் இருக்கக்கூடிய 4 குகை கோவிலில் 3 கோவிலில் கோவிலுடைய முன்பக்கமாக 4 பில்லர் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 3வது கோவிலில் மட்டும் கோவிலுடைய முன்பக்கமாக 6 பில்லர் வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த 6 பில்லர் இருக்கிற கோவிலில் தான் நம்ம தமிழ் படங்கள், நிறைய படங்கள் இங்கே படமாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற குகை கோவிலுக்கு முன்னால் 6 பில்லர் இருக்கிற கோவில், இந்த கோவில் விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்புறமா இந்த குகை கோவில்கள் இருக்கிற இந்த மலைக்கு கீழே அணை மாதிரி தெரியுது பாருங்க. இது அணை கிடையாது, இது ஒரு லேக்கு. இந்த லேக்கு அகஸ்தியர் லேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அகஸ்தியர் லேக்லேயும் நம்ம தமிழ் படங்கள், நிறைய படங்கள் படமாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற அகஸ்தியர் லேக்குக்கு அருகிலேயே பூதநாதர் கோவிலும் ஒன்று அமைந்துள்ளது. இந்த அகஸ்தியர் லேக்குக்கு உள்ளதான் பூதநாதர் கோவில் இருக்கு. இந்த அகஸ்தியர் லேக்குக்கு இந்த மலையிலிருந்து வழி கிடையாது. இந்த குகை மலை இருக்கிற இந்த மலையிலிருந்து வெளியே வந்துட்டு தான் அகஸ்தியர் லேக்குக்கு போனோம். மலையிலிருந்து வெளியே வந்துட்டு தெற்கு பக்கமாக பின்னால் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் நடைப்பயணத்திலேயே இந்த அகஸ்தியர் லேக்கை நம்ம அடைஞ்சிடலாம். இல்லைனா நீங்கள் இங்கே வருவதற்கு ஆட்டோ வசதி இருக்குது. ஒரு ஆட்டோவில் கூட இந்த அகஸ்தியர் லேக்கு, இந்த பூதநாதர் கோவிலுக்கு சேர்ந்துடலாம்.
பதாமியில் குகை கோவில்கள் அமைந்துள்ள மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அகஸ்தியர் லேக்குக்கு அருகில் அமைந்துள்ள பூதநாதர் கோவில். இந்த பூதநாதர் கோவிலை சுற்றி அமைந்துள்ள மலைகள் எல்லாமே இயற்கை எழிலோடு இந்த இடம் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூதநாதர் கோவில், அப்புறமா இந்த அகஸ்தியர் லேக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மலைகளை பேக்ரவுண்டாக வச்சு நிறைய தமிழ் படங்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகள் இங்கே படமாக்கியிருக்காங்க. ஜீவா நடித்த வந்தான் வென்றான் படத்தில் வரக்கூடிய காஞ்சனமாலா பாடல் இங்கே எடுத்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் நடித்த பம்பர கண்ணாலே படத்தில் வரக்கூடிய ஓமுருகா பாடல் இங்கே எடுத்திருக்காங்க. சமீபத்தில் மறைந்த மனோஜ் பாரதிராஜா அவர்கள், ரீமாசன் அவர்கள் இணைந்து நடித்த தாஜ்மஹால் படத்தில் வரக்கூடிய திருப்பாச்சி அருவாளில் தீட்டிக்கிட்டு வாட வாட பாடல் இங்கே எடுத்திருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா தம்பதிகள் இணைந்து நடித்த குரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு கல்யாண காட்சி இங்கே எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடித்த ரம்மி படத்தில் வரக்கூடிய சூப்பர் ஹிட் பாடலான அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடல் இங்கே எடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த அகஸ்தியர் லேக்குக்கு அருகிலேயே பாதாமி கோட்டை இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பாதாமி கோட்டைக்கு கீழே ஒரு மியூசியமும் அமைச்சிருக்காங்க. அந்த மியூசியத்தில் சாளுக்கிய மன்னர்களுடைய வரலாறு போட்டோக்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதாமி கோட்டையை சுற்றி பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் டிக்கெட்டு வசூலிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாதாமி கோட்டை முழுவதுமே பெரிய பெரிய மலைகளால் சூழ்ந்து அமைந்துள்ளது. இந்த பாதாமி கோட்டைக்கு உள்ள மலைக்கு மேலே செல்வதற்கு நல்ல மலையை குடைந்து அந்த காலத்திலேயே சாளுக்கிய மன்னர்கள் பாதைகள் உருவாக்கி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மலைக்கு மேலே இந்த பாதாமி கோட்டையிலையும் நம்ம தமிழ் படங்களுடைய படங்கள், நிறைய படங்கள் இந்த பாதாமி கோட்டைக்கு உள்ளேயும் கோட்டைக்கு மேலே மலைக்கு மேலேயும் நிறைய படமாக்கியிருக்காங்க. இந்த பாதாமி கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மலைகளை பாதை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பாதையில் தான் நம்ம கார்த்திக் நடித்த சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சி முழுவதும் எடுத்திருப்பாங்க. இந்த பாதாமி கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு மேலே தான் விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடித்த ரம்மி படத்தில் வரக்கூடிய அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடல் எடுத்திருப்பாங்க. இந்த பாதாமி கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் தான் பீரங்கி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கிக்கு அருகிலேயே ஒரு கோவிலும் இங்கே கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை லோவர் சிவன் கோவில் என்று அழைக்கிறார்கள். இந்த லோவர் சிவன் கோவில் இருப்பதற்கு மேலே மலையில் உச்சியில் தான் சாளுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் நெற்களஞ்சியம் கட்டியிருக்காங்க. இந்த மலைக்கு மேலே உச்சியில் கட்டியிருக்காங்க நெற்களஞ்சியம். அந்த காலத்தில் சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது தான் இந்த நெற்களஞ்சியம்னு சொல்லுறாங்க. சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே 3 நெற்களஞ்சியம் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு நெற்களஞ்சியம் சிதிலமடைஞ்சி உடஞ்சி இருக்கு. சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நெற்களஞ்சியம் இப்போ 2 நெற்களஞ்சியம் தான் நல்ல நிலையில் இங்கே இருந்து வருகிறது. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் மனோஜ் பாரதிராஜா, ரியாசன் இணைந்து நடித்த தாஜ்மஹால் திரைப்படத்தில் வரக்கூடிய சொட்ட சொட்ட நான் இது தாஜ்மஹால் குடை ஏதும் வேண்டாம் வா மாயா பாடல் இந்த பதாமியில் இருக்கக்கூடிய முதல் குகை கோவிலில் எடுத்திருப்பாங்க. விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடித்த ரம்மி திரைப்படத்தில் வரக்கூடிய அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடல் இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவிலுக்கு முன்னால் தான் படமாக்குனாங்க. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற.
ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் ஆரம்பிக்கிற காட்சியே இந்த விஷ்ணு குகை கோவில் முன்னால தான் எடுத்தாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இங்கே இருக்கிற விஷ்ணு குகை கோவிலை அழகாக காட்டியிருப்பாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி பதாமியில் இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவில் முன்னால தான் எடுத்தாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவில் முன்னால தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த விஷ்ணு குகை கோவிலுக்கு உள்ளாலேயும் காட்சி எடுத்திருப்பாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவிலுக்கு உள்ளேயும் நிறைய காட்சி எடுத்தாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடல் காட்சி தான். ஸ்ரீகாந்த், ஆர்த்தி அகர்வால், நமிதா இணைந்து நடித்த பம்பர கண்ணாலே திரைப்படத்தில் வரக்கூடிய ஓ முருகா ஓ முருகா உனக்கு நன்றி சொல்வேன் பாடல் இந்த பதாமியில் இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவில் முன்னால் தான் எடுத்தாங்க. பம்பர கண்ணாலே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியிலும் இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவிலை அழகாக காட்டியிருப்பாங்க. பம்பர கண்ணாலே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியும் இந்த விஷ்ணு குகை கோவில் முன்னால் நிறைய காட்சி எடுத்தாங்க. ஜீவா, நந்தா, டாப்சி இணைந்து நடித்த வந்தான் வென்றான் திரைப்படத்தில் வரக்கூடிய காஞ்சனமாலா பாடல் இந்த பதாமியில் இருக்கக்கூடிய மலை குகை விஷ்ணு கோவில் முன்னால தான் படமாக்குனாங்க. வந்தான் வென்றான் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் இந்த விஷ்ணு குகை கோவிலை அழகாக காட்டியிருப்பாங்க. வந்தான் வென்றான் படத்தில் வரக்கூடிய இந்த காஞ்சனமாலா பாடல் இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அகஸ்தியர் லேக்கை கவர் பண்ணி படமாக்கியிருப்பாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடலிலும் இங்கே இருக்கிற அகஸ்தியர் லேக்கை கவர் பண்ணி காட்சி எடுத்திருப்பாங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் தம்பதிகள் இணைந்து நடித்த குரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஜோடி ஜோடி ரெண்டும் சேர்ந்தாச்சிங்கிற பாடல் இந்த பதாமியில் இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவில் முன்னால தான் படமாக்குனாங்க. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த மலையில் இருக்கக்கூடிய விஷ்ணு குகை கோவிலில் தான் எடுத்தாங்க. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்க நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த பதாமியில் இருக்கக்கூடிய குகை கோவில்லையும் இந்த மலையிலும் தான் முழு பாடலும் எடுத்தாங்க. ஜீவா, நந்தா, டாப்சி இணைந்து நடித்த வந்தான் வென்றான் திரைப்படத்தில் வரக்கூடிய காஞ்சனமாலா பாடல் இந்த பதாமியில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் லேக்குக்கு உள்ள அமைந்துள்ள பூதநாதர் கோவிலிலும் இந்த பாடல் படமாக்கியிருப்பாங்க. வந்தான் வென்றான் படத்தில் வரக்கூடிய இந்த காஞ்சனமாலா பாடலில்
இந்த பூதநாதர் கோவிலை அழகாக காட்டியிருப்பாங்க. வந்தான் வென்றான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கே இருக்கக்கூடிய பூதநாதர் கோவிலில் நிறைய காட்சி எடுத்தாங்க. வந்தான் வென்றான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த பதாமியில தான் படமாக்குனாங்க. இதே வந்தான் வென்றான் படத்தில் வரக்கூடிய காஞ்சனமாலா பாடல் காட்சி தான். விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடித்த ரம்மி திரைப்படத்தில் வரக்கூடிய அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடலும் இந்த அகஸ்தியர் லேக்குக்கு உள்ளே அமைந்துள்ள பூதநாதர் கோவிலில் படமாக்கியிருப்பாங்க. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த பூதநாதர் கோவிலுடைய படித்துறையிலையும் காட்சி எடுத்திருப்பாங்க. எதுக்கு நீ பிறந்த தெரியல, எதுக்கு நீ வளர்ந்த புரிய. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி பூதநாதர் கோவிலிருந்து அகஸ்தியர் லேக்குக்கு போகிற பாதையில் எடுத்திருப்பாங்க. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த பூதநாதர் கோவிலுக்கு உள்ளேயும் காட்சி எடுத்திருப்பாங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி அகஸ்தியர் லேக்கையும் பூதநாதர் கோவிலையும் கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. மனோஜ் பாரதி ராஜா, ரியாசன் இணைந்து நடித்த தாஜ்மஹால் திரைப்படத்தில் வரக்கூடிய திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடா பாடலிலும் இந்த பூதநாதர் கோவிலை அழகாக காட்டியிருப்பாங்க. தாஜ்மஹால் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கே தான் நிறைய காட்சி படமாக்குனாங்க. தாஜ்மஹால் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த அகஸ்தியர் லேக்கை கவர் பண்ணி தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. இதே தாஜ்மஹால் படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான மஞ்சக்கிழங்கே பாடலும் இந்த பூதநாதர் கோவில் முன்னால் தான் படமாக்குனாங்க. தாஜ்மஹால் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் பூதநாதர் கோவிலையும் அகஸ்தியர் லேக்கையும் கவர் பண்ணி படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் தம்பதிகள் இணைந்து நடித்த குரு திரைப்படத்தில் வரக்கூடிய மான்புரா மங்கையே பாடல் காட்சியில் வரக்கூடிய அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் திருமண காட்சியில் இந்த பூதநாத் கோவிலை காட்டியிருப்பாங்க. இந்த குரு திரைப்படத்தில் வரக்கூடிய மான்புரா மங்கையே பாடல் காட்சியில் வரக்கூடிய திருமண காட்சி இங்கே இருக்கக்கூடிய பூதநாதர் கோவிலில் தான் படமாக்குனாங்க. குரு படத்தில் வரக்கூடிய மான்புரா மங்கையே பாடல் காட்சியில் இந்த பூதநாதர் கோவிலை அழகாக காட்டியிருப்பாங்க. விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடித்த ரம்மி திரைப்படத்தில் வரக்கூடிய அடியே என்ன ராகம் நீயும் பாடுற பாடலில் இந்த பதாமி கோட்டையில் இருக்கக்கூடிய லோயர் சிவன் கோவிலிலும் காட்சி எடுத்திருப்பாங்க. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் பதாமி கோட்டையிலேயும் நிறைய காட்சிகள் எடுத்தாங்க. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற.
இந்த பதாமி கோட்டையில் இருக்க மலையில் 2 சிவன் கோவில்கள் அமைச்சிருக்காங்க. அதில் ஒன்று மலையோடைய உச்சியில் அப்பர் சிவன் கோவில் இருக்குது. இந்த பதாமி கோட்டையில் இருக்கக்கூடிய மலையோடைய உச்சியில் இருக்கக்கூடிய அப்பர் சிவன் கோவிலிலும் ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் படமாக்கியிருக்காங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த சிவன் கோவிலில் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. ரம்மி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த பதாமி கோட்டையுடைய மலை உச்சியில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம் பக்கத்திலேயும் ஒரு காட்சி எடுத்திருக்காங்க. கார்த்தி மற்றும் தமன்னா இணைந்து நடித்த சிறுத்தை திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள் முழுவதுமே இந்த பதாமி கோட்டையில் மலைகளுக்கு நடுவே அமைத்துள்ள சுரங்க பாதையில் தான் படமாக்குனாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. சிறுத்தை படத்தோட கிளைமாக்ஸில் தமன்னாவையும் அவருடைய குழந்தையையும் வில்லன் கடத்தி கொண்டு வச்சிருக்க இடமா இந்த பதாமி கோட்டையை காட்டியிருப்பாங்க. அவங்கிட்ட உங்களால ஒண்ணும். சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸில் இந்த பதாமி கோட்டையோடைய சுரங்க பாதையில தான் காட்சி எடுத்திருக்காங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸில் கார்த்தியோடைய பொண்ணை வில்லன் கொல்ல போற காட்சி பதாமி கோட்டைக்கு மேலே போகக்கூடிய இந்த பாதையில தான் எடுத்திருக்காங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸில் கார்த்தி என்ட்ராகிற காட்சி இந்த பதாமி கோட்டை மலையில தான் எடுத்தாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸில் இந்த பதாமி கோட்டையோடைய மலைகளை அழகா காட்டியிருப்பாங்க. என்ன பாசம் என்ன பாசம். சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் இந்த பதாமி கோட்டையோடைய மலைகளுக்கு உள்ளதான் எடுத்தாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் நிறைய இந்த கோட்டையோடைய மலைகளுக்கு நடுவுல எடுத்தாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ்ல இந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய கோவில் தூண்கள் தெரிகிற மாதிரி படமாக்கியிருப்பாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ்ல இந்த பதாமி கோட்டையோடைய மலையில தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ்ல பதாமி கோட்டையில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம் பக்கத்துலயும் காட்சி எடுத்திருக்காங்க. இந்த பதாமி கோட்டையோடைய மலை உச்சில தான் சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ்ல வில்லனோடு கார்த்தி சண்டை போடுற காட்சி எடுத்திருப்பாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ்ல கார்த்தி வில்லனை அடிக்கிற காட்சியெல்லாம் இந்த பதாமி கோட்டையோடைய மலை உச்சியில தான் எடுத்தாங்க. சிறுத்தை படத்துல கிளைமாக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமே இந்த பதாமி கோட்டையில தான் படமாக்குனாங்க. சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் இந்த பதாமி கோட்டையில் 2 மலைகளுக்கு நடுவில் பாலம் அமைச்சு படமாக்குனாங்க. மரத்தாலான பாலம் அமைத்து சிறுத்தை படத்தோடைய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி இந்த பதாமி கோட்டையில் படமாக்குனாங்க.
சிறுத்தை படத்தில் வரக்கூடிய 12 நிமிட கிளைமாக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமே இந்த பதாமி கோட்டையில் தான் எடுத்தாங்க. இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.